பிவிசி ரசம் பார்த்துட்ருக்கோம். 5600 ஆனது 6% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவனாக எழுதிக்கலாம். இது பாருங்கள், பி, இது 6, என் தான் கேட்குறாங்க எத்தனை ஆண்டுகள்ன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, அதாவது எத்தனை இவ்வளவா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஏ தெரியும், பி ப்ளஸ் ஐ, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம வட்டி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6720. பி வந்து எவ்வளோ? 5600. இதுலேருந்து நம்ம ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். 6720 5600 போச்சுன்னா 1120. ஓகேவா? ஸோ எனக்கு ஐ கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஐக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. கரெக்டாக? ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5600. எண்ணு தான் கேட்குறாங்க, 6 கொடுத்துட்டாங்க. 6 × 100. ஐயும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 1120. ஓகேவா? இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு எண் தான் வேணும். அப்போ 1120 / 56 × 6. ஓகேவா? இது இப்போ கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது பார்த்தாலே தெரியுது 2 டைம். அப்போ 20/6ன்னு வருது. இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைமு, 3 2s are 6. இது பண்ணிங்கன்னா 10 டைம்ஸு. அப்போ 10/3ன்னு வருது. 10/3 நான் மிக்சர் ஃப்ராக்ஷனில் பண்ணோம்னா 3 1/3. கரெக்டாக? 3 3s are 9, 9 + 1 10. அப்போது 3 1/3 years. ஸோ இதான் கேட்குறாங்க. என் வேல்யூ வந்து என்னது? 3 1/3 years. ஓகேவா?